வானொலி உரையில் 3 தமிழர்களின் பெருமைமிக்க செயல்களுக்கு மனதார பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளை கைவிட வேண்டும் என்றும், இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை மட்டுமே இந்தியர்கள் வாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அகில இந்திய வானொலி மூலமாக தன் மனதில் எழும் கருத்துக்களை நாட்டு மக்களிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. இந்த ஒலிபரப்பை ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். நாடெங்கும் 30 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வருகிறார்கள். இதில் உரையாற்றிய அவர், கோவிட்-19 பாதிப்பு சூழலில் உலகம் முழுவதும் விநியோக சங்கிலியில் பல இடையூறுகள் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் அனைத்து சிக்கல்களின் வாயிலாகவும் நாடு புதிய பாடத்தை கற்றது என்றும், சுயசார்பு என்ற திறனை நாடு பெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா என்ற அடிப்படையில் உள்நாட்டில் உறுதி செய்யப்படும் பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். நாட்டில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் 60% அதிகரித்து இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் சிறுத்தை புலிகள் ஆபத்துகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அவர், இந்த சூழலில் நமது நாட்டில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பதாக குறிப்பிட்டார். சிங்கங்கள், புலிகள் மற்றும் நாட்டின் வனப்பரப்பு அதிகரித்து இருப்பதையும் பிரதமர் பெருமையுடன் கூறினார். அரசும் பொதுமக்களும் வன உயிரினங்கள் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதே இதற்கு காரணம் என்று கூறிய அவர், தமிழகத்தின் கோவையை சேர்ந்த காயத்ரி என்ற பெண் பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்காக சக்கர நாற்காலியை வடிவமைத்ததையும் பிரதமர் பெருமையுடன் குறிப்பிட்டார். அனைத்து உயிர்களிடமும் கருணை செலுத்தும் உள்ளம் இருந்தால் மட்டுமே இதுபோன்ற பணிகளில் ஒருவர் ஈடுபட முடியும் என்று அவர் பாராட்டு தெரிவித்தார். அதேபோல் விழுப்புரத்தை சேர்ந்த தமிழ் ஆசிரியை ஹேமலதா பற்றியும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு சூழலிலும் அவர் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க அனிமேஷன் நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்வத்துடன் கூடிய புதிய வழிமுறையை அவர் கையாண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த 92 வயது முதியவரான ஸ்ரீனிவாசாரியார் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்ற அவர் கணிப்பொறி வாயிலாக நூல்களை எழுதி வருவதற்கு எனது பாராட்டுக்கள் என்றார். மேலும் குங்குமப்பூ பல நூற்றாண்டுகளாக காஷ்மீரில் கலாச்சாரத்தோடு இணைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு மே மாதத்தில் காஷ்மீர் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் கிடைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது சிறந்த நறுமணம் உடையது என்றும் பல வகையான மருத்துவ குணங்கள் உடையது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் நிறைவான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் குங்குமப்பூ பிற நாடுகளின் குங்குமப்பூவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது இதன் ஏற்றுமதி அதிகரித்து இருப்பதாகவும், சுயசார்பு இந்தியாவின் முயற்சிகளை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். குங்குமப்பூ விவசாயிகளுக்கு இதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தேசம் எத்தனையோ தியாகங்கள் புரிந்துள்ளது என்ற அவர், தூய்மை இயக்கத்தை மேலும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்றார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து அதன் பாதிப்புகளிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியையும் இந்த புத்தாண்டில் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார். மேலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார்.